ஹலோ கைஸ், வெல்கம் டு விஎஸ் சேனல். டுடே நம்ம என்ன மாங்காய்னு பார்க்க போகிறோம்னா, இந்த வேர்ல்டுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான மேஜை பற்றிங்கிற மேஜை எப்படி ரீஇன்கார்னேஷன் ஆனார் அப்படிங்கிற மாங்காய் தான் பார்க்க போகிறோம். அதோட இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லோரும் மாங்காய் கன்செப்ட் கதையை பற்றி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் லைக்கும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதான் எனக்கும் வீடியோ பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அது நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு கிழவர் தான் கட்டிக்கிறோம், அதை வயசான தாத்தா தான் கட்டிக்கிறோம். அவருக்கு வந்து 92 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். அதாவது ஒரு மனித அடிப்படையில் வந்து 4 சக்கர எனர்ஜியில் வந்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா வந்து சொல்லிக்கிருக்காங்க. அந்த தாத்தா அப்படி சொல்லியிருக்கா. அடுத்து அதாவது உலக நாடு முதல் வந்து இவர் வந்து ஒரு மகாமுனிவர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உலக நாட்டில் மக்கள் இருக்க எல்லோரும் சொல்லிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு சொல்லியிருக்கா. அடுத்த சீன்லேயே அதான் நம்ம ஒரு பையனை தான் காட்டியிருக்கா. அதாவது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு பியூர்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துருக்குது. அதாவது மனுஷங்களோட சேராமல் சில ஆன்ம சக்திகளோடு சேர்ந்து நம்ம ஹீரோ வந்து பியூரிஃபுல்லான லைஃப் வந்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிருந்தா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ இப்படி வாழ்ந்துக்கிருந்தா அதாவது அவரோட வாழ்நாள் முழுவதும் வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த ஆன்ம சக்திகளோட, அதாவது இந்த ஆவியோட தான் இந்த வாழ்நாள் முழுவதும் நம்ம ஹீரோ வந்து வாழ்ந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே வாழ்ந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சரி நம்ம மக்களோட பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஆத்ம சக்திகளோட, அதாவது அந்த ஆன்மா சக்திகளோட நம்ம ஹீரோ வந்து ஒருங்கிணைஞ்சு, அதாவது நம்ம ஹீரோ லைஃப்பை என்ஜாய் பண்ணி வந்தா என் லைஃப் இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கும் மனசில் கஷ்டப்பட்டுருக்கா. ஏன்னா எனக்கு இந்த லைஃப் தான் இருக்கா, இதுக்கான சைன் லைஃப்புங்கிற ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசு சகலத்தில் இருந்துருக்கா. ஏன்னா என்னோடய லைஃப் இதோட போயிருமான்னு எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அதோட நான் தனிமையிலே இருக்கேன் இப்போதைக்கு. நான் அந்த ஆத்ம சக்தியோடு பேசிக்கிட்டு நான் தனிமையை தான் உணர்ந்துக்கிருக்கேன். ஏன்னா இப்போ இருக்க மக்கள்லாம் எதுவும் சரியில்லை. அதாவது என் மக்கள் வந்து என்னை உபயோகப்படுத்திட்டா, எனக்கு இருந்த பவரை வச்சு உபயோகப்படுத்திட்டா எல்லா மக்களும். கடைசி வரைக்கும் என்னை ஏமாற்றிட்டாங்க, நிறைய துரோகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா அப்படியே சொல்லிக்கிட்டு நம்ம தாத்தா வந்து சொல்கிறான். இப்போ எனக்கு இப்படி வர எண்ணங்களாம் தோண்டி என் வாழ்க்கை வந்து ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா வந்து சொல்லிக்கிருக்க. அடுத்த சீன்லே சில ஆத்ம சக்தியும் சேர்ந்து நீ இந்த உலகத்தில் வந்து தூய்மையான மனிதர், உன்னை தவிர வேறு யாரும் தூய்மையான மனிதர் இல்லை, உன்னோட நல்ல எண்களுக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி சில அதாவது சில ஆத்ம சக்திகள் வந்து சொல்லியிருக்க. அப்படின்னு சொல்லி நான் அதை சில ஆத்ம சக்தி சொல்லியிருக்கேன். ஆனால் ரியாலிட்டி ஒன்று, நீ எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன், அதாவது நீ உங்களுக்கு ஒரு பொக்கிஷம், நீ கிடச்சனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு, நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தாவும் சொல்லிக்கிருக்க. அதாவது இந்த உணர்வு வந்து நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன் என்று எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பாசமாக அன்பாகவும் இருந்திருக்கீங்க, எப்படி இதை உணர்த்துறவங்களுக்கு எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லை, எனக்கு வந்து பிளட் வாமிட் ஆகுது, இருமல் ரொம்ப ஓவராக இருக்குது, நான் என் வாழ்க்கை இதோடு முடியுது, இந்த வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் இந்த வாழ்க்கையில், எனக்கு ஓரளவு சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்குன்னு ஒரு நண்பன் இருந்தான். அதாவது நான் என்னோடய ஃபேமிலி வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் கூடயும் நல்லா சந்தோஷமாக ஆடி பாடி தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட பத்தாததுக்கு எனக்கு ஒரு நல்ல நண்பன் ஒன்று கிடச்சான். அவனு கூடயும் நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணி. ஆனால் இப்போ இந்த மக்கள் வந்து என்னை ஒரு ஓரமாக ஒதுக்குனாங்க. இவங்க கூட தான் என்னால் ஒரு நல்ல கண்டென்ட்டாக என்னால் இருக்க முடியலை. இந்த மக்கள் வந்து துரோகம், விரோதம் அதை பற்றி தான் என்கிட்ட வந்து பார்த்துக்கிருந்தாங்க. என்கிட்ட இருந்த சக்தி வந்து அபகரிக்க தான் பார்த்தாங்க தவிர என்னை ஒரு மனுஷனை வந்து பார்க்கல யாரும். எனக்கு இந்த உலகத்தில் இருந்து எனக்கு இது தான் கிடச்சிச்சு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்க. இந்த மக்கள்கிட்ட நான் எதிர்பார்த்தது ஒரு அன்பு தான். இந்த அன்பானது எனக்கு வந்து இந்த மக்கள்கிட்டருந்து எதிர்பார்த்து எனக்கு கிடைக்கல. ஆனால் எனக்கு இதனால் எனக்கு ரொம்ப தனிமையான இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் என்னோட ஆத்ம சக்தியோடு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். கடவுள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா தானே படைச்சாங்க. பணம் செல்வாக்கு இல்லாமல் எல்லோரும் ஒரே மாதிரி தானே படைச்சிருப்பாங்க. ஏன் இப்போ மட்டும் பணம் செல்வாக்கு, அதாவது இப்போ இருக்க மனிதனால் உருப்படியாக எதையும் பெற முடியாது, அதாவது உருப்படியான வாழ்க்கையும் வாழ முடியாது இப்போ இருக்க மனிதர்களால் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த சீனில் நமக்கு ஒரு லைப்ரரி புக்கை தான் காட்டியிருக்கா. நம்ம ஹீரோ இதில் புக்கு மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கா நம்ம ஹீரோ. அடுத்த சீனை நம்ம ஹீரோ திரும்பி தான் காட்டியிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அதாவது நான் இப்போ வந்து இதை நான் ரொம்ப அவமதிக்கிறேன், நான் ஒரு முட்டாளத்தனமாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லாத ஏ கிரேட், நீ ஒரு நல்ல மனுஷன், அதாவது நீ ஒரு நல்ல அறிவாளி விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆன்மாக்கெலாம் வந்து சொல்லிக்கிருக்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ நான் ரொம்ப இந்த இதுக்காண்டி வருந்துக்கிறேன். ஏன்னா என்னால் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கூட வாழ முடியலையே இந்த உலகத்தில் வந்து. மக்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், அது கூட என்னால் முடியவில்லையே இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் நீ எங்கே போனாலும் உன் கூட தான் நாங்கள் இருப்போம் கடைசி வரைக்கும். நீ உன்னோட ஆத்ம சக்தி எங்கே போனாலும் உன் ஆத்ம சக்தி வந்து பின்தொடர்ந்து நாங்கள் எல்லோரும் வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் ரொம்ப வருந்துக்கிறேன், அதாவது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்படி இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்த சீனில் நெக்ஸ்ட் சீனில் ஒரு நல்ல பேலஸ் ஆனது ஒரு காட்டிக்கிருக்காங்க. இந்த பேலஸில் வந்து திரும்பி நம்ம ஹீரோ வந்து ரீஎன்கார்னேஷன் ஆகி பிறந்திருப்பாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ ரீஎன்கார்னேஷன் ஒரு 2 மேடை தான் காட்டியிருக்காங்க. அவர் நோயாக தான் இருக்காரு இன்னும். அவர் எப்போவும் அப்படி தான், ஏன்னா அவர் அப்படி தான் வீட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கா மேடு. ஆமாம், அவர் வகுப்புறையோடு தவறுவது சாத்தியம் தான், ஏன்னா வகுப்போடு அவர் வந்து கவனிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து பேசிக்க.
அதாவது அவர் பணிப்பெண்கள் கூட அவர் எப்படி என்ன நிலைமையில இருக்காருன்னு கூட தெரியாது. அவர் 2 நாளா அவர் அறைய பூட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு. அவருக்கு வேற நம்ம மக்களான ஒரு பேர் வச்சுருக்காங்க நிக்நேம். அதாவது யாரன் இளவரசர் அப்படிங்கிற ஒரு நிக்நேமான வச்சுருக்காங்க. இந்த நிக்நேமை மக்களான சுட்டிக்காட்டுறாங்க. இது நம்ம நிக்நேம் வந்து இந்த நம்ம இளவரசருக்கு வந்து ரொம்ப பொருத்தமாகவும் இருக்குது. அடுத்தது திரும்பி மேடை தான் காட்டிக்கிருக்காங்க. நம்ம இளவரசர் பிரதிநிதியானது இவருக்கு நிக்நேமான பொருந்தியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மேடெலாம் பேசிக்கிருக்கு. அடுத்த சீனில் மேடெலாம் ஒரு பக்கமாக ஒரு இதாக பார்த்துருக்காரு. என்னது அப்படின்னு பார்த்துருக்காரு. ஓ அப்படின்னு ஒரு சத்தம். என்னடா பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு ரீஎன்காரேஜ் ஆகி நம்ம ஹீரோ வந்து வந்திருப்பாங்க. நான் ஒரு இறந்து விட்டேனா, இப்போ இந்த உலகத்துலேருந்து பிறந்திருக்கானா, அதாவது இப்போ இந்த உலகம் என்ன இருக்கும், எப்படி இருக்கும், அதாவது நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து திருன்னு முழிச்சிக்கிருக்கு. நம்ம ஹீரோ அடுத்த சீனில் நம்ம பணிப்பெண்களை காட்டிக்கிறோம். இளவரசி யுவான் சார் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கூப்பாடு பண்ணிக்கிட்டு 2 பேரும் வந்துக்கிருக்க. நம்ம ஹீரோ இதை பார்த்து, அதான் நீங்கள் தூங்கி முடிஞ்சு எந்திரிச்சுட்டீங்களா, நீங்கள் 2 நாள் அறையில் பூட்டி கிடந்தீங்க, நீங்கள் இப்போதைக்கு எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி இளவரசி யுவான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிருக்க. அதாவது நான் உற்சாகமாக தான் இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இவ வந்து என்னை விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்கு நினச்சிக்கிது. நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய இப்போதைக்கு அவசியம் இல்லை, நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம், நான் சொல்லலாம் சரிதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கு. இது திருத்துன்னு ஆமாம், ஓ எஸ் ஆமாம், நாங்கள் இங்கிட்ட போகிறது நல்லா தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மேடு 2 பேர் சொல்லிக்கிருக்கேன். அடுத்த சீனில் நம்ம மேடுகளாக பேசியிருக்கா. அதாவது இவன் இன்றைக்கி டுடே வித்தியாசமாக பண்ணுறாள், அதாவது இவன் விசித்திரமாக இருக்கான், எப்போதும் போல் இல்லையே அப்படின்னு சொல்லி மேடுகளாக பேசியிருக்கேன். அடுத்த சீனில் நம்ம ஒரு ஸ்டெப் படியிலேருந்து நம்ம ஹீரோ வந்து அந்த அதாவது பெட்ரூம்லேருந்து நம்ம ஹீரோ வந்து நடந்து இருக்கா. நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்து நடந்து வந்துருக்கா. சரி இப்போ இது எந்த உலகம், நான் இப்போ எந்த உலகத்தில் இருக்கேன், அங்கே நான் வந்து கனவா இல்லை நினவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து முழிச்சுக்கு இருக்க. அடுத்த சீனில் நம்ம சரி நான் கண்ட கனவாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசுலேயே நினச்சிருக்கா. அது சரி எனக்கு பக்கத்தில் ஒரு பேய் இருப்பது போல் நான் உணர்ந்தேன், அதாவது பேய்களாம் என் பக்கத்தில் இருப்பதாக நான் உணர்ந்துக்கிருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்க. சரி அது ஜென்மத்தில் எதாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்தோட நான் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வேறு தெரிஞ்சுக்கணும், அதை நான் புரட்டி வேறு பார்த்தா தான் எனக்கு என்ன தெரியும். அடுத்த சைடில் யுன்ங்கிற ஒரு இயற்கை காடஸ், அதாவது இயற்கை ஆன்மான்னு சொல்லலாம், அதை இயற்கை ஆன்மா காட்டியிருக்கா. அந்த யுன் பொண்ணு வந்து அதான் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல வந்து ரீஎன்காரேஜ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி யுன் வந்து காலேஜ் வந்து அவர் வந்து ரீஎன்காரேஜ் ஆகி இந்த இடத்துல ஓ ஓ ஏடி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னே சந்தோஷம். ஏய் யுன் நீ இங்கே வந்த, எனக்கு இப்போ உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ன சொல்கிறேன்னே இது எனக்கு தெரியலை, இந்த இடத்துல நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிருக்கேன். அடுத்த சீன் நம்ம யுன்னா, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட தான் நான் வருவேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, அதனால் நான் உங்கள் கூடவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம யுன் இயற்கை போன வந்து சொல்லிக்கிருக்கா. அதாவது இவங்க வந்து காட்டினோட ஒரு காடஸ் மாதிரி சொல்லலாம். அதாவது இந்த காற்றுக்கெல்லாம் இது ஒரு தான் இது காடஸ் மாதிரி ஆன்மா சக்தி. இதோட இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகுது. இந்த சாப்டரை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் கைஸ்.